நைட்டில் ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க, பகலில் ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க. உண்மையாலுமே எல்லா ஆட்டோவும் இதை ஃபாலோ பண்ணுவாங்களா? வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற நிகழ்ச்சியில் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, வர மார்ச் 19ஆம் தேதி காலை 6 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஒரு நாள் முழுக்க வேலை நிறுத்தத்தை அறிவிச்சிருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம். கிட்டத்தட்ட 11 ட்ரேட் யூனியன்ஸ், சிஐடியு, ஏஐடியூசி, இந்த மாதிரி 11 ட்ரேட் யூனியன்ஸ் இந்த ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. ஆட்டோ கட்டணத்தை சீர்படுத்தணும். நிறைய கெடுபிடிகள் எங்களுக்கு இருக்கு. குறிப்பா பைக் டாக்ஸில எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, பைக் டாக்ஸிகள்னால அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரைக் அறிவிச்சது பொதுமக்கள் மத்தியிலையும் தினமும் வேலைக்கு போயிட்டு வரவங்க மத்தியிலையும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னைக்கு நம்ம பேச போகிற நிகழ்ச்சியிலையும் நம்ம பேச போகிற விஷயம் அதுதான். மாதவன் கிட்ட பேசுவோம். வணக்கம் மாதவன். வணக்கம் கார்த்திக். ஸோ இந்த பைக் டாக்ஸி வெர்சஸ் ஆட்டோ அப்படின்றது ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் வைலண்ட்டாக பிஹேவ் பண்ணுற அளவுக்கு சில தொலைக்காட்சிகளில் காட்சி ஊடகங்கள் நம்ம பார்க்கும்போது நாங்கள் சும்மா விட மாட்டோம், அடிப்போன்ற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு வைலண்ட்டான இஷ்யூவாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய வியூ என்ன? இல்லை, ஆட்டோ ஓட்டுநருங்க நம்ம ஒருத்தவங்க 2 பேர் பண்ணுறதுக்காட்டி இப்படி பொதுமையை பேச முடியாதுல்ல, பொதுமைப்படுத்த முடியாது எல்லாரும் ஒரே மாதிரி அப்படின்ட்டு. ஆனால் அவங்க சைட்லேருந்து என்ன பிரச்சனை சொல்கிறாங்க அப்படின்னா, கடைசியாக 2013 அவங்களுக்கு அந்த ஆட்டோவுக்கான கட்டணத்தை மாற்றி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு. இதனால் வரைக்கும் எங்களுக்கு கட்டணத்தை உயர்த்தி கொடுக்கல. இது சம்மந்தமாக போக்குவரத்து துறை அமைச்சரையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். அவர்கிட்ட தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியும் இதுக்கான தீர்வு காணப்படலை. ஸோ எங்களுக்கு இந்த கட்டணத்தை ஏற்றி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. இன்னொன்று, தனியார் கட்டண வாகன சேவைகளில் பயன்படுத்தக்கூடியவங்க அதிகமாக சார்ஜ் பண்ணுறாங்கிற ஒரு சொல்கிறீங்க. ட்ராவல். ஆமாம் ஆமாம், அப்படி ஒரு குற்றச்சாட்டும் எழுது அவங்க மேலே. ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எங்களுக்கு அந்த தனியார் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டாக்ஸ் மாதிரி வேறு விதமான மறைமுக கட்டணமாக பிடிச்சிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு எதுவுமே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ரெகுலேட் பண்ணுறது இவங்க டிரைவர் ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணும்போதோ இல்லை தான் இதில் இந்த நிறுவனத்துக்கு கீழே ஒர்க் பண்ண போகிறேன்னு சொல்லும் போது இவங்க பேசியிருக்க வேண்டிய ஒன்றை எப்படி பொதுமக்கள் தலையில் கட்டுவாங்கிறத பொதுமக்களோட கேள்வியாக இருக்குது. ஸோ இதில் அரசு தலையிட்டு வருது. ஆனால் தொழிற்சங்கம்னு பார்த்தாலே தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 22 தொழிற்சங்கங்கள் இருக்குது. ஒவ்வொரு தொழிற்சங்கங்களும் ஒவ்வொரு மாதிரியான கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. இப்போ யாரோட கோரிக்கையை ஏற்கிறது? இப்போ ஒரு சங்கத்தோட வைக்கிற கோரிக்கை இன்னொரு சங்கத்துக்கு கான்ட்ராக்டரியாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்க சொல்கிற கருத்துக்கு மாறுபாடாக இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு இன்டர்னலான ஒரு ஃபஸியான ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கும். இப்படி ஒரு பரவலான பல பிரச்சனைகள் உள்ளே இருக்குது. ஓகே, முதல்ல பெட்ரோல் விலை ஏற்றுறதா இருக்கட்டும், இல்லை கேஸ் விலை ஏற்றுறதா இருக்கட்டும், இதில் அதிகம் பாதிக்கப்படுறது இல்லை, முதல்ல பாதிக்கப்படுறது ஆட்டோ ஓட்டுநர்கள் தான். அவங்களுக்கு அடுத்து தான் கால் டாக்ஸி ஓட்டுறவங்க எல்லாருமே. மொத்தத்தில் இந்த டிரைவிங் ப்ரொஃபஷனல் இருக்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. முதல் பாதிப்பு பெரிய அடி அப்படின்றது ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு தான். அண்டு ஆட்டோ நம்ம இந்தியா முழுவதுமாக ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க இல்லை டக்குன்னு ஒரு அவசர தேவைக்கு போகிறவங்களுக்கு என்றைக்குமே ஒரு நண்பனாக தான் இருந்திருக்கு இத்தனை நாள். இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னா, முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீண்ட காலமே ஆட்டோ ஓட்டுநர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை முன் வச்சு அவங்க அதுக்கு போராடுற சூழ்நிலை ரொம்ப நாளாகவே இருந்துட்டு இருக்கு. பெட்ரோல் விலை ஏற்றமாக இருக்கிறதுக்கெல்லாம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால தனியார் பைக் டாக்ஸி நிறுவனங்கள் அதிலே ஆட்டோக்கான ஆப்ஷனும் இருக்குது. ஆட்டோ ஓட்டுநர்களும் அந்த செயலியை யூஸ் பண்ணி ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆனால் பைக் டாக்ஸி அப்படின்னு வரும்பொழுது எங்களுக்கு நிறைய சிக்கல் வருது. அவங்க டாக்ஸ் கட்டுறது கிடையாது, அவங்களுக்கு இந்த எல்லோ போர்டு கிடையாது, இது எதுவுமே கிடையாது, நாங்கள் இது எல்லாம் பண்ணுறோம், அதனால் எங்களுக்கு ஒரு நஷ்டம் வருது அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. அதுவும் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இல்லை, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நடுத்தர மக்களுக்கு ஈஸியாக ஒரு அக்சசபிலிட்டி இருக்குன்னா கூட, பொதுவாக மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்களை விடுங்க, நீங்கள் என்ன நினைப்பீங்க? நானாக இருந்தால் உங்களுக்கு எது சீப்பாக இருக்கோ அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ டெய்லி இன்னைக்கு சுச்சுவேஷனில் டெய்லி ஒருத்தவங்க வீட்டிலேருந்து ஆட்டோ பிடிச்சலாம் யாரும் ஆஃபீஸ்க்கு வரதில்லை. அவங்க ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து சேவைகள் முடங்கிருச்சுன்னா வேறு வழி இல்லாமல் எடுக்கிறாங்க. பஸ்ஸு கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல அப்படின்னா அவசரத்துக்கு யூஸ் பண்ணலாமே தவிர டெய்லி ஆட்டோ யூஸ் பண்ணுறவங்கலாம் கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று, ஃபேருங்கிறது ஒன்று இருக்குல்ல, ப்ரைஸ் எனக்கு நார்மலாகவே அவங்க எது நமக்கு கம்மியாக கிடைக்குதோ அது நாடி போகிறாங்க கன்சியூமர் பாயிண்டில். அதை மக்கள் தான் முடிவு பண்ண போகிறாங்க. இவங்க முடிவு பண்ணக்கூடாதுங்கிற அதிகாரம் எப்படி ஆட்டோ உரிமையாளர்கள்ட்ட எப்படி வரும்? அது தப்பு இல்லை? ஆமாம், அது தப்பு. எனக்கு என்னென்னா இதோடைய அவுட்கம் எப்படி போயிடுச்சுன்னா,
நேரடியாக வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களை வந்து வழிமறிச்சு நீ ஓட்டக்கூடாது, இந்த இடத்துல சவாரி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பரவலாக நம்ம வந்து காணொளி பார்க்குறோம். பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுமே வந்து எனக்கு இன்செக்யூராக இருக்குது, இந்த இடத்துல வந்து பிடிச்சிடுறாங்க அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு நடைமுறை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு பயந்துக்கிட்டு எங்கே பிக்கப் பாயிண்ட்டோ அங்கே பக்கத்தில் ஆட்டோ ஸ்டாண்ட் தான், நாங்கள் எடுக்க மாட்டேன், கொஞ்சம் தூரம் தள்ளி வாங்க அப்படின்ற மாதிரி கஸ்டமர்ஸை கேட்குற ஒரு நிலைமை இருக்குது. இப்போ நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி இருக்கிற ஒருத்தங்க, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு ஊர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் போகும்பொழுது 100 200 செலவு பண்ணி போக முடியாது ஒரு ஆளுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த பைக் டாக்ஸி ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா 40 ரூபா 50 ரூபாவில் கொண்டு போய் விட்டுருவான். நான் எனக்கு கொடுக்குற பேக்கெட் மணியில் ஒரு சின்ன தொகையை வந்து அதுக்கு செலவு பண்ணலாம் தான் பார்க்க முடியும். அதே சமயம் 2 பேர் ஒருத்தருக்கு மேலே போகும்போது 2 பேர் போகும்போது கட்டாயமாக அவங்க வந்து ஆட்டோவுக்கு தான் போய் ஆகணும். அப்போ சைஸுக்கு ஏற்ற மாதிரி 5 பேர் போனால் ஒரு காரு, 7 பேர் போனால் ஒரு காரு, 8 பேருக்கு போனால் இப்போ டெம்போன்னு போகிறோம்ல. அப்போது சின்ன சைஸில் ஒரே ஒருத்தர் போகும்போது ஆட்டோவை ஏன் பயன்படுத்தக்கூடாது, அதுவும் ஒரு கம்மியான பட்ஜெட்டில்? இல்லை இப்போது ஆட்டோவோட கட்டணத்தை வந்து சொல்கிறாங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரைஸ் சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து எங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லை. இன்னொன்று ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுங்கிற விட்டுட்டு சென்னையில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், நைட்டில் ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க, பகலில் ஒரு கட்டணம் வசூலிக்கிறாங்க. இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து ராத்திரி கிளம்பி காலையில் கிளாம்பக்கத்தில் வந்து இறங்குறாங்க. இறங்கிட்டு அவங்களுக்கு அதிகாலையில் வந்து ஆட்டோ கட்டணம்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டண செயலியிலே வந்து கூட தான் காட்டுது. ஆமாம், நார்மலாக அவங்களே போய் ஒரு ஆட்டோ கூப்பிட்டாலும் கூட தான் கேட்குறாங்க. இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு சவாரி கிடைக்காது, நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து பகலில் அதே தூரத்துக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கும் போகிறாங்க. பீக் ஹவர்ஸ்னால் அதுக்கு ஒரு ரேட், பீக் ஹவர்ஸ்னால் அதுக்கு ஒரு ரேட்டு போகிறாங்க. டிராஃபிக்காக இருக்குது, எங்கே போயிட்டு அங்கேருந்து சவாரி வராது, இந்த மாதிரி அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களுக்கும் வந்து பொதுமக்கள் காசு கட்ட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரெகுலேட் பண்ணணும். இன்னொன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சில பேர் இப்படி பண்ணுறாங்க. ஆமாம், பொதுப்படையாக ஆட்டோ ஓட்டுநர்கள் இப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாங்கள் சொல்கிறது தான், பொதுவாக ஆட்டோ ஓட்டுநர்னாலே மோசமானவங்க அப்படின்ற கருத்து எங்களுடைய கருத்து இல்லை. ஏன்னா இன்னை வரைக்குமே பிரசவத்துக்கு இலவசம்னா அது ஆட்டோ மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா காசு போகிறதுனாலே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி ஓகே இந்த பார்கெயின்லாம் வேண்டாம், 200 ரூபாய் இறக்கி விட்டு 220 ரூபா கேட்குற கதையே வேணாம், நான் ஆப் மூலமாக போயிடுறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஆப்லேயே கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. என்னன்னா எனக்கு காமிச்ச ரேட்டோட ஒரு அதிக ரேட்டு என்கிட்ட வசூல் பண்ணார் அப்படின்ட்டு. அப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற பட்சத்தில் இந்த ஆப் வந்து அந்த டிரைவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, அதுவும் இருக்குது. ஸோ நடவடிக்கையெல்லாம் எடுக்கிறது இல்லைங்க, அதெல்லாம் யாருங்க எடுக்கிறா? இல்லைங்க, நடவடிக்கை வரும் எந்த ஆப்லையுமே. இப்போ நீங்கள் போய் ஒரு ஆட்டோ எடுக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு பைக் டாக்ஸியே புக் பண்ணுறீங்க, புக் பண்ணிவிட்டு நீங்கள் சொன்னதை விட அவங்க கூட வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, கூட வசூல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கூட வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆப்பில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உடனடியாக அந்த டிரைவருக்கு கால் பண்ணி அந்த ஆப்போடைய சைட்லேருந்து பேசுகிறாங்க. இது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக நடக்கிற ஒரு நடைமுறை. அதனால தான் இப்போ என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, கால் பண்ணி கேட்கும்போதே டிரைவர்ஸ் வந்து உங்ககிட்ட நான் இவ்வளோ தூரம் போகணும், அப்போ எக்ஸ்ட்ரா இவ்வளோ கொடுப்பீங்களா அப்படின்றத முதல்ல கேட்டுடுறாங்க. முன்னாடி வந்து இறக்கி விட்டுட்டு வழக்கமான ஆட்டோ மாதிரி எக்ஸ்ட்ரா ரேட் கேட்டதுனால தான் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் வந்து நார்மலாக கிடையாது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா காசை நீங்கள் முன்னாடி கேட்டாலும் பின்னாடி கேட்டாலும் கொடுத்துட்டு தானே இருக்கிறாங்க மக்கள். ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அந்த சிக்கல் வந்து ஆப் மூலமாக வருது. இதை வந்து அந்த தனியார் நிறுவனம் தானே கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டன் இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ சார்ஜ் நாங்கள் ஃபைல் பண்ணுறோம், இந்த சார்ஜ் தான் நீங்கள் வாங்கணுங்கிறத வந்து அந்த ஓட்டுநர்கிட்ட நிறுவனம் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆமாம், இதை அவங்க சொல்கிறத விட தாண்டி போச்சுன்னா அப்ளிகேஷன்ஸே அதுக்கான வழி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து மார்க் பண்ண டிஸ்டன்ஸை விட கூட போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணமும் கூட தான் வரப்போகும். அண்ட் அது ரியல் டைம் அப்டேட்டும் ஆகும். ரியல் டைம் அப்டேட் தான் எக்ஸ்ட்ரா காசு ஆகும், டிராஃபிக் இருக்குது அப்படின்றது காமிக்கும். இதை நீங்கள் உங்களோட சுமையை கொண்டு வந்து பொதுமக்கள் தலையில் கட்டுறது தான் எது எப்படி எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். ஆமாம், இந்த பிரச்சனை வருது. ஆனால் இதில் வந்து நான் இன்னொரு பாயிண்ட்டையும் ஆட் பண்ணிடுறேன். என்னென்னா, நீங்கள் காலையில் டைம்லையோ இல்லை நைட் டைம்லையோ ஏறிட்டு அந்த டிரைவர்கிட்ட வந்து ஆப்பில் இவ்வளோ தான் காமிக்குதுன்னா அவங்களுடைய பதில் என்னவாக இருக்குன்னா, இல்லை ஆப்லேயே அது வந்து குறைச்சி வருது. இவன் ரேப்பிடோ கூட இப்போ வந்து ரேப்பிடோவும் வந்து 10 ரூபா 20 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க தான். ஏன்னா நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்டுறாங்க, சின்ன சின்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க ஓட்டுறாங்க. இல்லை, அவங்க ஆப்ஷனே அதில் வருது, நீங்கள் வந்து எவ்வளோ கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்ட்டு 10 50 ரூபா வரைக்கும். ஆனால் என்ன அது வந்து டிப்பு. நான் கேட்குறது என்னன்னா, இப்போ காலையில் ஒரு இடத்துல நீங்கள் வந்து டிப்பு நீங்கள் கூட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான வண்டி கிடைக்கிறதுக்கான ரேட்டும் அதிகம்னே சொல்றாங்க. ஆமா, அது வந்து நீங்க வந்து ஒரு ஆன் ரெக்கார்ட்ல ஆப் மூலமா போறீங்க. நான் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த ஆப்பே வந்து ஒரு 200 ரூபா காமிக்க வேண்டிய இடத்துல 150 ரூபா தான் காமிக்குது. அந்த 50 ரூபாயை நாங்க வந்து பேலன்ஸ் பண்றது தான் நாங்க உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா 50 கேட்கறோம். யாரு பேலன்ஸ் பண்றது? இத இல்ல, ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு அதனால பாதிப்பு எப்படி தெரியும்?
இல்லைங்க, இப்போ நீங்க ஆட்டோ ஓட்டுறீங்க, இப்போ நீங்க வந்து பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி போனோம், இதுக்கு ஒரு 200 ரூபாய் உங்களுக்கு செலவாகும்னு சரி, வச்சுக்கோங்களேன். இப்போ 150 ரூபா காட்ட வேண்டிய இடத்துல 200 ரூபா காட்டிருச்சு. இல்ல 150 ரூபா தான் காட்டணும், 50 ரூபா திருப்பி கொடுத்துருவாங்களா ஆட்டோக்காரங்க? அப்படி கிடையாது. ஆனா நீங்க இந்த இஷ்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இல்ல எனக்கு என் கேள்வி புரியுது. உங்களுக்கு புரியுதுல்ல? உங்க கேள்வி எனக்கு புரியுது. இப்போ நீங்க ஜெனரலா ஆட்டோ ஓட்டுறீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல அங்க ஒரு யூனியன் இருக்கும். அவங்க வந்து ஒரு கட்டணம் வச்சிருப்பாங்க. இப்போ இவ்வளவு தூரம் போறதுன்னா நம்ம வந்து இப்போ எக்மோர்ல இருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம இவ்வளவு ரேட் அப்படின்றத அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த 150 ரூபாய த்ரூ அவுட் த டே காமிக்குது. காலையில 10 மணிக்கு பீக் ஹவர்ஸ் வந்தாலும் 150 ரூபா, சாயங்காலம் ஃப்ரீயா இருந்தாலும் 150 ரூபா, நைட் வந்து ஆட்டோ அவைலபிலிட்டியே இல்லைன்னா 150 ரூபா அப்படின்றாங்க. நீங்க எந்த ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு சர்வீஸ் வந்து அப்படி கிடைக்காது இல்ல. டிமாண்ட் அதிகமா இருக்கும் பொழுதும் அதே ரேட் அந்த ஆப் காமிக்குதுன்றதுனால சில பேர் அதுக்கு தள்ளப்படுறாங்கன்னு நான் சொல்றேன் நானு. அதிக சர்ஜ் இருக்கு, டிமாண்ட் இருக்கு. காலைல 10 மணி பீக் ஹவர், எல்லா ரோடும் பிளாக்டு. ஒரு மேஜர் சிட்டி திருச்சி மாதிரி ஒரு முக்கியமான சிட்டியில அப்பயும் 150 ரூபா தான் அந்த ஆப் காமிக்குது அப்படின்னா அவங்களுக்கு வேற வழி இல்லைன்றது அவங்களோட தரப்பு வாதமா இருக்கு. 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கி தான் ஆகணும் நாங்க வேற வழி இல்ல. இல்ல இந்த மாதிரி சூழ்நிலையால தான் அவங்க வந்து பைக் டாக்ஸி நாடி போறாங்கன்னு சொல்றாங்க. ஆமா. இப்போ 150 ரூபா வருது. இப்போ நீங்க உங்களோட குறைகளை வந்து நீங்க நிறுவனத்திட்ட சொல்லி இந்த மாதிரி டயத்துல வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து டைரக்டா கேள்வி கேட்க முடியாது. கம்பெனியே வந்து இந்த டயத்துக்கு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பீக் ஹவர்ஸ்லேருந்து பீக் ஹவர்ஸ்க்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கு வந்து இவ்வளவு, நார்மல் நேரத்தில் வந்து இவ்வளவு, நைட் நேரத்தில் இவ்வளவு, இப்போ டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும்போது இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ஷெட்யூல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. ஆப்பில் ஷெட்யூல் இருக்கு. ஆக்சுவலாக வந்து இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போயிட்டு தனியாக வரணும். அது வந்து உங்களுக்கு தனியா வர்றதுக்கெல்லாம் காசு கேட்கறதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? அது வந்து நீங்க வந்து ஸ்டாண்ட்ல கூப்பிடுற ஆட்டோ தான். இதுக்கு வந்து உங்களுக்கு அப்படி பதிலே சொல்ல முடியாது. இன்னொன்று என்னன்னா, இப்போ வந்து பிப்ரவரி 1லேருந்து கட்டணங்கள்லாம் வந்து தொழிற்சங்கங்கள் ரிவைஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.8 கிலோமீட்டருக்கு மினிமம் சார்ஜ் வந்து 50 ரூபா அப்படின்ட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வருது இல்லை, அதை விட அவங்க சொன்னதை விட எக்ஸ்ட்ரா போகிற கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்கு 18 ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாலுமே எல்லா ஆட்டோவும் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறதே பெரிய கேள்வின்னு சொல்கிறேன் நான். அப்போ அதை வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆப்புக்கா இல்லை கவர்மெண்ட் சைட்லையா? இல்லை, ஒன்று மக்கள் வந்து அந்த குறிப்பிட்ட ஆட்டோக்காரங்களை நம்பி வரல, மக்கள் வந்து அந்த ஆப்பை நம்பி வர்றாங்க. எனக்கு நார்மலாக நான் போய் ஆட்டோ பிடிக்கிறத விட எனக்கு இந்த ஆப்பில் மூலமாக பணம் கம்மியாக வரும், சேஃப்டியாக போகலாங்கிற நம்பிக்கையில் தான் வராங்க. ஸோ இந்த நம்பிக்கையை அந்த கம்பெனி தான் வந்து காப்பாற்றணும். ஓகே, ஸோ கம்பெனி சைடில் தான் இது பண்ணணும். இன்னொன்று கவர்மெண்ட் சைட்லையும் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ சென்னை யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிராவல் அத்தாரிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி தனியார் வாகன கட்டண சேவைகள் நிறுவனத்துக்கு பதிலாக தமிழ்நாடு அரசே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு தொழிற்சங்கங்கள்லாம் ஒரு கோரிக்கை வச்சுச்சு. மரியாதைக்குரிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கிட்ட அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசிட்டு இது சம்மந்தமாக வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டே இப்படி ஒரு ஆப்பை கொண்டு வந்துட்டு அவங்களே வந்து ரெகுலேட் பண்ணட்டும், கும்தா மூலமாக வந்து ரெடி பண்ணட்டும், இந்தந்த டிஸ்டன்ஸுக்கு இந்தந்த டைமுக்கு இவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டீட்டெயில்டான வந்து ஒரு ஸ்டடி. அது இந்த எவ்வளோ கிலோமீட்டருக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிற கட்டணம் வாங்குறது இதுவே கிடையாது. ஸோ இதை கவர்மெண்ட்டே பார்த்துக்கட்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அந்த மாதிரியான கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் தான் இப்போ நடக்கிற குளறுபடிகளுக்கு வந்து ஒரு லாங் டைமில் வந்து ஒரு பதில் கிடைக்கும். பட் இதில் வந்து நான் இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ண விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எந்த பஸ்ஸில் ஏறினாலுமே வந்து கட்டணம் வசூலிச்சு அது அரசாங்கத்துக்கு தான் போகுது, சம்பளத்தில் அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகாது. அதாவது இன்னைக்கு வந்து 100 பேர் ஏறினாலும் சரி, 200 பேர் ஏறினாலும் சரி, யாருமே ஏறினாலும் சரி, பஸ்ஸு ஓடும். அதில் வர்ற கலெக்ஷன் வந்து எந்த அரசு பேருந்தில் நடத்துனரோ இயக்குனருக்கோ அவங்களுக்கு வந்து ஓட்டுநருக்கோ இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் இங்கே ஆட்டோ ஓட்டுறவங்க வந்து சவாரியை மேக்ஸிமைஸ் பண்ண தானே பார்ப்பாங்க. இன்றைக்கி எனக்கு 10 சவாரி வருது, நாளைக்கு 12 அடிச்சிட்டேன்னா இதை விட கொஞ்சம் அதிகமாக எடுக்கலாம் அப்படின்னு தான். அதனால் இது எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான மூவாக இருக்குன்னு தெரியல. ஆனால் கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணி இதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணாங்க அப்படின்னா எல்லாத்தையுமே கொண்டு வந்துடலாம். பெட்ரோல் ப்ரைஸ் என்ன, கேஸ் ப்ரைஸ் என்ன, எவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத. ஓகே, இப்போ இந்த இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து லீகல் இஷ்யூவையும் வந்து நம்ம வந்து லீகலான பிரச்சனைகளை நம்ம தடுக்கலாம். எனக்கு இந்த டிஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு இப்போ நீங்களே சொல்லலாம், கவர்மெண்ட் இந்த ரேட்டை தான் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த ரேட்டை தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பொதுமக்கள்கிட்டையும் வந்து ஒரு விழிப்புணர்வு வரும். இன்னொன்று ஆட்டோ செயலி இப்போ இந்த கியூஆர்க்கெலாம் கொட்டுற மாதிரி ஆட்டோ ஓட்டுநர்களும் வந்து அப்படி ஒரு பழக்கத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ அல்டிமேட்லி என்னென்னா, உங்களுக்கு வந்து அதிகமான நீங்கள் ஏர்ன் பண்ணுறதா இருந்தால் அதிகமான ரைட் போனால் தான் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போது பீக் ஹவர்ஸில் வந்து 200 போகிற இடத்துல 400 கேட்குறதுக்கு அந்த மாதிரியான ஒரு
சினாரியோஸ் வந்து குறைக்கப்படும் சொல்கிறேன். ஓகே. ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது ஒரு கருத்து. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த கோவம் வந்து டைரெக்டாக ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட ஒரு சில பேருடைய கோவம் வந்து ரொம்ப டைரெக்டாக பைக் டாக்ஸி ஓட்டுறவங்க மேலே ரெஃப்ளெக்ட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எண்ட் ஆஃப் த டே இவங்களும் அதே டிரைவிங் ப்ரொஃபஷன் தான். நிறைய பேர் வந்து பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிற எல்லா செயலிலுமே பைக் டாக்ஸி வந்துருச்சு ஆல்மோஸ்ட். ஸோ பைக் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க, நான் சொன்ன மாதிரி. இல்லை அவங்க வேறு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பார்ட் டைமில் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நேரடி அவங்க மேலே ஆட்டோ டிரைவர் சில பேர் வந்து கோவத்தை காட்டுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது திருப்பி வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னது தான். அவங்க வந்து பைக் டாக்ஸியை வந்து ஒருங்கமைக்க செய்கிறதுக்காக குறிப்பிட்ட சில வரைமுறைகளை வந்து மத்திய அரசு பண்ண போகிற வரைமுறைகளை கணக்கில் வச்சு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து என்னென்னா, இதை தடை பண்ணுறங்கிற மாதிரி இது வரைக்கும் எந்த பேச்சும் சொல்லலை. நடுவில் ஒரு சின்ன டாக் வந்து அதுக்கப்புறம் அது சீராக போயிட்டாங்க அப்படின்ட்டு அப்படின்னா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, நாங்கள் வந்து தடை பண்ணுறோம் அப்படின்ட்டு. இன்னொரு வரைக்கும் அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல. இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ பைக் டாக்ஸியில் ஓட்டுறவங்க வந்து பின்னாடி பில்லியன் சீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் கொண்டு வர்றாங்க. இப்போ நார்மலாக வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ்லேருந்து வண்டிக்கான ஆர்சி புக்கிலேருந்து டாக்குமெண்ட்ஸ் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அதோட ஃபோட்டோ காப்பீஸ்லாம் வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு இதில் வந்து ஒரு ஆள் தானே உட்கார போகிறாங்க பின்னாடி. ஆமாம் கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக என்னென்னா, நீங்கள் பில்லியன் சீட்டில் யாரும் உட்காந்து போகக்கூடாதுன்னு சொல்கிறதும் தப்பு. சரிங்களா? ஹெல்மெட் போட்டு தான் போகிறாங்க. ஸோ சட்டத்துக்கு உட்பட்டு தான் போகிறாங்க, அதுவும் தப்பு. இல்லை, போர்டை வந்து அவங்க சொல்கிறாங்க இது ஒயிட் போர்டாக இருக்குது, நாங்கள் எல்லோ போர்டில் ஓட்டுறோம் அப்படின்ட்டு. அதுவும் பார்க்கணும்ல. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு இதுவாக எடுத்தீங்க அப்படின்னா, எல்லோ போர்டு போட்டிங்க அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வரும். டேக்ஸ் அதிகமாகும், பேட்ஜ்னு ஒன்று கொடுப்பாங்க லோடு வண்டி எடுக்கிறப்போ, இப்படிலாம் வருது. இதை வந்து ஈஸியாக எவாய்ட் பண்ணிடுறாங்க ரேப்பிடோவில் இருக்கவங்க. ஓன் போர்டுக்கு வாங்குற லைசன்ஸை வச்சு ஓன் போர்டுக்கு வாங்குற வண்டியை வச்சு அவங்க ப்ரொஃபஷனலாக ஓட்டிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இல்லை, ப்ரொஃபஷனலாக ஓட்டுறதுங்க என்னென்னா, இப்போது ஆட்டோ அப்படிங்கிறது வந்து என்னென்னா தனிப்பட்ட யூஸ்க்காக வந்து வாங்க போகிறது கிடையாது. ரொம்ப ஒரு சிலர் மட்டும், ஒரு கம்பெனி சாப்பாடு இல்லைன்னா சொந்தமாக கடை வச்சிருக்கவங்க வச்சுக்கிட்டா தான். இப்போ பைக் வந்து இப்போ நான் வந்து காலைல வீட்டிலேருந்து ஆஃபீஸ் வரேன், எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா, நான் இடையில வரும்போது யூஸ் பண்ணிட்டு வந்தேன்னா என்னோட பெட்ரோலுக்கு ஆகும்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. இது அவங்களோட ப்ரொஃபஷன் கிடையாது. ஒரு சைடு வேஸில் ஒரு சின்ன ஒரு இன்கமுக்காக அதை பண்ணுறாங்க. இது சரியா தப்பான முடிவு எடுக்க வேண்டியது ஆட்டோக்காரங்களோ இல்லை வந்து பொதுமக்களோ, ஈவன் வந்து பைக் டாக்ஸிக்காரங்களோ கிடையாது. கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். அவங்க இது போடலை எப்படி ஓட்டலாங்கிறத நீங்களே கேட்க முடியாதுல்ல. கவர்மெண்ட் இன்டர்வென் ஆகுறாங்க, இல்ல இப்படி ஓட்டக்கூடாது, இல்ல கோர்ட்ல வந்து சொல்றாங்க பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த தடுக்க. பைக்குக்கு இருக்கிற இந்த அட்வான்டேஜ் இருக்குல்ல, நான் வந்து இப்போ காலையில ஒரு 25 கிலோமீட்டர் போறேன், இடையில ஒரு சவாரி வருது, நான் இறக்கி விட்டு போறேன்ட்டு. இந்த அட்வான்டேஜ் வந்து உங்களுக்கு கார்ல கிடைக்காது. நீங்க ஓன் போர்டு கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா, நான் 30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறேன், நான் நடுவில் ஒரு சவாரி எடுக்கிறேன்னா உங்களால ஆப்வியஸாக எடுக்க முடியாது. அப்போ காருக்கு அந்த இது இல்லை. நான் ஒரு தனியார் ஆட்டோ வச்சிருக்கேன், ப்ளூ கலர் ஆட்டோ நம்ம பார்த்துருப்போம் எடுத்துகிட்டு போகிற இடத்துல. அந்த ப்ளூ கலர் ஆட்டோ வச்சிருந்தாலும் நீங்கள் சவாரி எடுக்கிற கேப்பில் பண்ண முடியாது. அப்போ இவ்வளோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் கிடைக்காத அந்த ஒரு அட்வான்டேஜ் ஆட்டோக்கு மட்டும் ஓன் போர்டுன்றதுல நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றத அவங்களுடைய குற்றச்சாட்டாகவே இருக்கு. இல்லை, இப்போது திருப்பி நான் எதுக்கு வருவேன் அப்படின்னா, பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு எனக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்குங்கிறதுக்காண்டி அதை நோக்கி போகிறாங்க. நீங்கள் அதை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத விட அதை ரெகுலேட் பண்ணணும்னா சொல்லலாம். இந்த மாதிரியான ஃப்ளாஸ் இருக்கு, இவங்க இந்த ரூல்ஸ்ல சேர்த்து கட்டணும், இந்த ஃப்ளாஸ் இருக்கு, இந்த மாதிரி ரெடி பண்ணுங்க, இப்படி இருக்கிறது வந்து சட்டப்பூர்வமாவோ இல்லை வந்து தர்க்கபூர்வமாவோ தப்பு அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வைங்க. ஈவன் வந்து கோர்ட்லேயே போய் வைங்க. கோர்ட் வந்து டிசைட் பண்ணட்டும், இல்லை இது பண்ணலாம், இல்லை வேறு ஏதாவது ரெகுலேட் பண்ண முடியுமாங்கிறத கோர்ட் டிசைட் பண்ணட்டும். இவங்க தனிப்பட்ட முறையில் அதை பற்றி பேசுகிறதோ இல்லை தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிறதோ வந்து சட்டப்படி குற்றம் தானே. ஆமாம், அது வன்முறை வந்து யார் மேலே செலுத்தினாலும் நம்ம அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும், என்ன காரணமாக இருந்தாலும். இப்போ நமக்கு வந்து இதை பேசணுன்ற ஒரு தேவை இருக்குது, நம்ம 2 பேரும் பேசுகிறோம். பட் தினம் வேலைக்கு போயிட்டு வர்ற ஒருத்தங்களோ இல்லை ஒரு நாளைக்கு என்னோட பைக் சர்வீஸில் இருக்குது, இன்றைக்கி ஒரு நாள் நான் ஆஃபீஸ் போனால் போதும்னு நினைக்கிற ஒருத்தங்களோ வந்து கண்டிப்பாக இதை ஒரு டாக்காக எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒருத்தர் போகணுன்னா பைக்கை சூஸ் பண்ணுவாங்க, 2 பேர் போகணுன்னா ஆட்டோ, 3 பேர் 4 பேர்னா அதுக்கேற்ற மாதிரி கார், இந்த டிரான்ஸ்போர்ட் எல்லாம். ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இதில் அப்படின்னா, இதனால் ஆட்டோ டிரைவர்ஸ் பாதிக்கப்படுறாங்களான்னா ஒரு சர்டைன் லெவலுக்கு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்குது. எஸ்பெஷலி இந்த சிங்கிள் ரைடர்ஸு, விமன், இப்படியெல்லாம் இருக்குது. அதே சமயம் ஒரு எக்ஸ்ட்ரீம் வெயில் அப்பயோ இல்லை மழை அப்பயோ யாரும் பைக் டாக்ஸி சூஸ் பண்ண போகிறதே இல்லை, ஆட்டோ தான் போகிறாங்க. ஸோ என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்துட்டே தான் இருக்க போகிறாங்க.
ஒரு சில வாடிக்கையாளர்கள் டிவியேட் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கோவத்தை வந்து நேரடியாக எடுத்துகிட்டு போயிட்டு பைக் டாக்ஸி ஓட்டுற பசங்க மேலேயோ இல்லை அவங்களுடைய கஸ்டமர்ஸ் நிறுத்தி வச்சுட்டு நீ எங்கள் ஆட்டோவில் ஏறுங்க கூட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிற வன்முறையோ கண்டிப்பாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆக நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இதில் இன்டர்வீன் பண்ணி இதை கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து ஆமாம். ஏன்னா பொதுமக்கள் வந்து இப்போ ஒரு மழையே பெய்யுது, மழை பெய்யுதுன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எக்மோருக்கு வந்து ஒரு 150 அப்படின்னா மழை பெய்யும் போது வந்து கண்டிப்பாக எத்தனை மடங்கு வாங்குவாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எத்தனை மடங்கு இதை வந்து ரெகுலேட் பண்ணாத வரைக்கும் பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு ட்ரஸ்ட் வராதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பொதுமக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சேஃப்டியோ அதே அளவுக்கு பட்ஜெட்டும் முக்கியம். என்னோட பட்ஜெட்டுக்குள்ள போயிட்டு வரணும். பல பேர் நார்மலாக ஃபேஸ் பண்ணுறது என்னென்னா, இப்போ அப்ளிகேஷனை பார்க்குறோம், ஒரு அமௌண்ட் காட்டுது, நம்ம கால் பண்ணுறோம், அந்த சைட்லேருந்து முதல் கேள்வியே வந்து என்னென்னா அக்கௌண்ட்டில் உங்களுக்கு என்ன காட்டுது, ரைட்டு ஏதோ கூட கேட்க போறாங்கங்கிற ஒரு தாட் தானே வருது நமக்கு. ஸோ அப்படி நம்மள ட்ரெயின் பண்ணிட்டாங்க சொல்லிடுறாங்க, வர முடியாது அப்படி நம்மள ட்ரெயின் பண்ணிட்டாங்க. இன்னொன்று ஒரு அவசரத்தில் இருக்கவங்களுக்கு அவங்க சைடு வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க, வருவாங்கன்னு இவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க, அவங்க சைடு கேன்சல் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு நம்மளை வந்து ஆல்ரெடி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அது அவங்களோட சுச்சுவேஷன் காரணமாக கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து ஒன்று அந்த மாதிரி தனியார் ஆப்புகள்னா அந்த நிறுவனங்கள் கட்டுப்படுத்தணும், இல்லை அப்படின்னா அரசு தலையிட்டு கண்ட்ரோல் பண்ணுறத தவிர வேறு வழியே கிடையாது. ஆமாம், ஏன்னா இப்போ இருக்கிற ரயில்வேஸாக இருக்கட்டும், ஃப்ளைட்டாக இருக்கட்டும், இல்லைனா பஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே முதல்ல அரசு இனிஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வந்தது. பட் இந்த தனியார் நிறுவனங்கள் எல்லாமே அதுவாக பூமாய் வந்துச்சு. நிறைய இது வந்து இதில் குட்டி குட்டி வெஞ்சர்ஸ் இனிஷியேட்டிவ் எல்லாம் இன்றைக்கி பெரிய அளவு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. ஸோ இது அரசாங்கம் இன்டர்வீன் பண்ணி சரி பண்ணுறத தவிர வேறு வழி கிடையாது. மற்ற மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டை எப்படி அவங்க ரெகுலேட் பண்ணாங்களோ அதே மாதிரி இதையும் அவங்க ரெகுலேட் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அது வரைக்கும் யார் ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் வன்முறையை காமிக்காமல் இருந்தால் போதும். வன்முறை இல்லாமல் எல்லாருக்கும் எண்ட் ஆஃப் த டே பணம் தான் தேவை, அதுக்காக ஓடிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை தான். அதனால் வன்முறை வேண்டாம், அவ்வளோதான் நம்ம கருத்து. நேரில் இன்றைக்கி நம்ம பேச போகிற நிகழ்ச்சியில் வந்து இந்த ஆட்டோ ஸ்ட்ரைக்கு, அதுக்கப்புறம் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் ஆட்டோ டிரைவர்ஸ்க்கும் இடையில் நடக்கிற அந்த கான்ஃப்ளிக்ட், இதை பற்றிலாம் பேசணும். இன்னொரு அன்றாடம் நடக்கக்கூடிய ஒரு சிக்கலை சர்ச்சையை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோம். அது வரைக்கும் நம்ம வசந்த் நியூஸினுடைய சமூக வலைதள பக்கங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி.